ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நல்லா ஒரு இது தீபாவளி என்ஜாய்மெண்ட்டுங்க. நேற்றுக்கு காலையிலே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு இது போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு இது பார்த்தா தான் அதோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது காலையிலே இன்றைக்கி சமையல்லாம் முடிச்சாச்சுங்க. வீட்டில் இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா சமையல் எடுக்க தான் டைம் இல்லை எங்களுக்கு, இல்லைன்னா எடுத்து போட்டுருவோம். உங்களுக்கு சேமியா பாயசம் நேற்றுக்கு வடை பண்ணதுனால இன்றைக்கி பஜ்ஜி பண்ணிட்டேன். பஜ்ஜிங்க அமாவாசை இல்லாததுனால வெங்காயம் சேர்த்தே சமைக்கலாம் அப்படின்றதுக்கோசரம் தீபாவளி அன்றைக்கி பஜ்ஜி நீட்டாக கட் பண்ணி வாழைக்காய் பஜ்ஜி போட்டிருந்தேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்காய் வெண்டைக்காய் எல்லாம் போட்டு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கதம்பமாக சாம்பார், ரசம், கேரட் கறி ஒன்று, அடுத்தது உருளைக்கிழங்கு பொரியல் ஒன்று, 2 செஞ்சிருந்தோம். இன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். நல்லா பட்டாசு வெடித்தோம். நல்லா குடும்பத்தோடு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பெரியவங்க அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒவ்வொரு பண்டிகைக்கும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எங்கெங்கேயோ இருக்கிறவங்களாம் ஊரில் இருக்கிறவங்களாம் வருவாங்க. எல்லாம் ஒரே இடத்துல பெரியவங்க இருக்கிற இடத்துல கிராமத்தில் எந்த பட்டி தொட்டி கிராமத்தில் இருந்தால் கூட எல்லோரும் ஒன்றா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு 2 நாள் இருந்துட்டு போவாங்க அவங்க சௌரியப்படி. அது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக மலர நினைவுகளாக நமக்கு இருக்கும். சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அப்படி தான். எங்கள் அப்பா பட்டாசு நிறைய வாங்கிட்டு வருவாருங்க. பட்டாசு நிறைய வாங்கிட்டு வந்துட்டு அது என்ன பண்ணுவார், எங்கள் தம்பிங்க தங்கச்சி, கடைசி தங்கச்சி எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் எங்கள் அப்பா காலையில் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு வந்தோடனே பட்டாசை பிரித்து கொடுப்பாரு. அவங்க 3 பேரும் ஆச்சுன்னு ஒரே சண்டை. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரபலமான பட்டாசுலாம் கிடையாதுங்க. அந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா, மிளகா பட்டாசுன்னு சொல்லுவாங்க, ஒத்தவடி, அது, இந்த சரம், இந்த ட்ரெயின், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓலைப்படாசு, இது தாங்க இருக்கும். இந்த ஓலைப்படாசு தான் நிறைய வாங்குவார். ஏன்னா அதான் சீப் அண்ட் பெஸ்ட்டு. எங்கள் வீட்டில் நிறைய குழந்தைங்க இருக்கிறதுனால கட்டுப்படி ஆகும் அப்படின்றதுக்கோசரம் நிறைய வாங்கி தருவார். அன்றைக்கி பூரா அதை ஒன்று எடுத்து வெடிச்சிட்டே இருப்போம். அப்புறம் துப்பாக்கியில் போட்டு இந்த கேப்பை போட்டு பசங்க வெடிச்சிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. 3 பேரும் ஒரே சண்டை. எங்கள் தங்கச்சி, கடைசி தங்கச்சி சேர்ந்து உனக்கு நிறைய கொடுத்துட்டேன், எனக்கு நிறைய கொடுத்துட்டேன்னு சண்டை போட்டு வாங்கி பிரிச்சுப்பாங்க. அது மாதிரி நானும் என் தங்கச்சியெல்லாம் கம்பி மத்தப்போ ஏதோ கிடைக்கிறத வச்சு வெடிச்சிட்டு மிச்சம் கொஞ்சம் தான் வெடிப்போம், மிச்சத்தை அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். அது மாதிரி இருப்போம் நாங்கள். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் நினைக்கும் போது இப்போது பசங்க வெடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நினைவு நமக்கு வருது. அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, அந்த ஒரு நினைவுகள்லாம் நமக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த தடவை பார்த்திங்கன்னா படாசு பூரா லைட்டிங், அடுத்தது இது தாங்க சவுண்ட் எஃபெக்ட் தான். அந்த வெடிக்கிறதே கிடையாது சுத்தமாக. பார்த்திங்கன்னா எல்லா பட்டாசும் பார்த்திங்கன்னா ஒரே சவுண்டு. அது என்னமோ ஈனோ கோழின்னு ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பட்டாசு பயங்கரமாக இருந்தது. அது இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டார். இந்த கிட்டாரில் மேலே உள்ள பாட்டை அர்ஷனி உடைச்சிட்டா. இருந்தால் கூட அது எப்படியோ ஒட்டி சொருகி அர்ஷன் வெடிச்சான். இது ரொம்ப சூப்பராக இருந்துங்க. இது ரொம்ப நாளே ஆகுது. அடுத்தது இந்த இது மாதிரிங்க பகிரங்க பலின்னு சொல்லுவாங்களே, இது மாதிரி ஒன்று வச்சுருந்தா கஜ அப்படின்வாங்களா, அது மாதிரி ஒன்று. அதுவும் ரொம்ப நாள் இது கையிலேயே வச்சுட்டு வெடித்தான். இல்லை கம்பி மத்தாப் மாதிரி வந்தது. நிறைய லைட் எஃபெக்டோடு நிறைய வந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேருந்து இந்த இது வர்றது, ஃபயர் வர்றது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அடுத்தது மயில் மாதிரி ஒன்றுங்க. மயில் தோகை விரிச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி ஃபயர் மயில் மாதிரி சுற்றி அப்படியே தோகை விரிச்சு அந்த மாதிரி ஒரு ஃபயர் போச்சு. ரைஸாக அழகாக இருந்தது அது பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், இந்த பகிரங்க வழியிலேருந்து ஃபுல்லாக அவன் கையிலே வச்சிட்ருப்பான். கடைசியில் தான் கீழே போடுவான். ஃபுல்லாக கையிலே வச்சிட்ருப்பான். எவ்வளோ பெருசாக போகுது பாருங்கள். அது ஃபுல் ரோடே அப்படியே ஃபுல்லாக போயிடுதுங்க. அவ்வளோ ஃபோர்ஸ் நீட்டாக போகுது. ரொம்பவும் நல்லா இருந்ததுங்க. வெடிக்கிற பசங்கள் ரொம்ப நாள் என்ஜாய் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு பட்டாசு 200 ரூபா 300 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தார். இருந்தாலும் அது நல்லா இருந்தது. பசங்க என்ஜாய்மெண்ட்டுக்கு இந்த செலவு பண்ணுறதுலாம் பெருசாகவே தெரியல எங்களுக்கு. அவங்க சந்தோஷம்தான் பெருசாக. அன்றைக்கி ஒரு நாள் வெடிக்கிறாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை வெடிக்கிறது அப்படின்றதுக்கோசரம் அவங்க என்ன ஆசைப்பட்டு கேட்குறாங்களோ அதை அப்படியே வாங்கி கொடுத்தாச்சு அவனுக்கு, அர்ஷனுக்கு. இந்த தடவை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. வெடியே வாங்கலை, வெறும் இந்த மாதிரி தான் வாங்கினோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஹஸ்பண்டும் அர்ஷனையும் ரொம்ப நாள் இதில் இந்த ஸ்மோக்கில் இருக்க முடியல. அதனால் உள்ளே போயிட்டாங்க 2 பேரும். நாங்களாம் தான் ஜாலியாக எங்கள் அர்ஷனை வெடிக்கிறத பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாமும் பட்டாசு வெடித்தோம். ஏன்னா கம்பி மத்தப்பு அது வச்சுட்டு இருந்தோம். இதில் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈனோ கோழின்னு சொல்ல விட்டுட்டுனேன். அது என்னென்னா ஒரு பலூன் மாதிரி பின்னாடி ஒரு முட்டை வருதுங்க. முன்னாடி திரி மாதிரி இருக்குது. அதை பற்ற வச்சோடனே அந்த கோழி வாயிலேருந்து நெருப்பாக வருது. அது கத்திக்கிட்டே இருக்குது அந்த முட்டை போடுற வரலும்.
அந்த பலூன் வந்து வெளியில் வந்து முட்டை மாதிரி வருது. முட்டை மாதிரி வந்தோடனே அது ஸ்டாப் ஆகிடுது. அது பார்க்க அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. அதுவும் கூட வீடியோவில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நான். ஃபுல்லாக லைட் எஃபெக்ட் தாங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இது அப்படியே ஒரு ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. சத்தமாக சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. மூஞ்சே தெரியல. இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து நாங்கள் எல்லாமே வந்து சத்தமாக சொல்லு. ஹாப்பி தீபாவளி. அர்ச்சா ஹாப்பி தீபாவளி சொல்லு. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இப்போ கட்டியிருக்கிற சாரீ வந்து எங்கள் சிஸ்டர் வந்து இப்போ சென்னை போனப்போ வாங்கி கொடுத்ததுங்க. அது வந்து சரி அது ஈவினிங் கட்டுவோம் அப்படின்றதுக்கோசரம் ஈவினிங் கட்டிட்டு அந்த சாரீ ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது. ஒரு நாள் பிளாக்கில் கட்டிட்டு சொல்கிறேன். இப்போ இருட்டில் உங்களுக்கு எப்படி தெரியல. அது வீடியோவில் ஏற்கனவே ஒரு தடவை காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நான். ஒரு நாள் பிளாக்கில் கட்டிட்டு வரும்போது நான் அந்த புடவை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஹையில் போயிட்டு அப்படியே இப்போ கலராக உதிருதுங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த பட்டாசும் பார்க்குறதுக்கு. கண்ணுக்கு குளிர்ச்சியாக வரும். இருட்டிலே நாங்கள் வெடிச்சதுனால நல்லா இருந்தது. மார்னிங் ரொம்ப வெடிக்கலை, ஈவினிங்கில் தான் அவ்வளோ பட்டாசு வெடித்தோம். கிருத்திகா மாமனார் மாமியாருக்கு இந்த கூலிங் ஒத்துக்காதுங்க. மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது, தூரல் எடுத்துக்கிட்டே இருந்தது. இருந்தாலும் அந்த தூரலை பொருட்படுத்தாமல் நாங்கள்லாம் பட்டாசு வெடித்து என்ஜாய் பண்ணோம். அடுத்து வந்து இவங்க கிருத்திகாவோட மாமனார் மாமியார் 2 பேரும் அப்போ தான் கொஞ்சம் மழை குறைஞ்சவொடனே கீழே இறங்கி வந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்மோக்கிங் இது ரொம்ப இது பண்ண மாட்டாங்க, ஒத்துக்காது. அதனால் அவரும் வந்து அவங்களும் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களும் வந்து நம்ம சேனலுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்கிறேன், ஹாப்பி தீபாவளி சொல்கிறேன் அப்படின்னு வந்தார் அவரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சாட்டையை வச்சுட்டு ரொம்ப அமக்கலைங்க அர்ஷனு. அது தாங்கலை, நீட்டாக பாம்பு மாதிரி கை வரைக்கும் பிடிச்சிட்டான். அது வேறு இப்படி ஆடுது. எங்களுக்கு பேண்ட்டில் தான் பிடிச்சிக்க போதுன்ற ரொம்ப பயம். ஹாப்பி தீபாவளி. மாமி ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் ஹாப்பி தீபாவளி சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து பட்டாசுலாம் எங்களோட கொளுத்தி ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. என்னமோ கடவுள் வந்து இந்த ஜென்மத்தில் நமக்கு இந்த உறவுகள்லாம் நல்ல உறவுகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம இந்த உறவுகளோடு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக எல்லோரும் இருக்கணும். அதுக்கு தான் இந்த சந்தோஷமாக எல்லோரும் இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த பண்டிகைகள்லாம் அந்த காலத்துலேருந்து நம்ம வந்து வழக்கத்தில் நம்மளோட முன்னோர்கள் வச்சுருக்காங்க. அந்த பண்டிகையில் நம்ம கொண்டாடிட்டு வரோம். இப்போ நிறைய பேர் வந்து குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வயசானவங்களை விட்டுட்டு இந்தியாவில் விட்டுட்டு ஃபாரின்ல எவ்வளோ பேர் இருப்பாங்க. எல்லோரும் மனசு அப்படியே ஏங்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாமும் என்னென்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்டிகைகளில் முடிஞ்ச வரைக்கும் வந்து பெற்றவங்களோட எல்லோரும் இருந்து சந்தோஷமாக கொண்டாடணும். அதுதான் வந்து இது முடிஞ்ச வரைக்கும் வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். இது வந்து இந்த பேர குழந்தைகளோடையும் மகன் மருமகளோடையும் பொண்ணு மாப்பிள்ளையோடையும் இந்த மாதிரி கொண்டாடுறதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் எதுலேயுமே கிடையாதுங்க உலகத்தில். அதாவது வயசானவங்களே பார்த்திங்கன்னா அந்த தனிமை வந்து ரொம்ப கொடுமைன்னுவாங்க. அது மாதிரி வந்து வயசானவங்களே எப்போவுமே தனிமையில் கூட யாராவது இருந்துகிட்ருக்கணும். அப்படி இல்லையா அப்பப்போ வந்து பார்க்குற மாதிரியாவது இருக்கணும். அதுவும் இருந்தால் தான் ரொம்ப நல்லது. இது ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க எங்களுக்கு. அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப இதுவாக இருந்தது. ஏதோ ஒரு பூண்டு பட்டாசுன்னு ஒன்றுங்க. அந்த பூண்டு பட்டாசு வச்சுட்டு அர்ஷனு டப்பான்னு கீழே போட்டு வெடிச்சிட்டு இருந்தான். நாங்களும் கொஞ்சம் அவங்ககிட்டேருந்து வாங்கி வெடித்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. அது என்னடான்னா நெருப்பாக இதுவாக எதுவுமே தேவையில்லை இருக்குது. அப்படியே போட்டு பலார்னு கீழே அப்படியே மடார்னு போடுறோம், வெடிக்கிறது அது மட்டும். அது மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. கலராக வேறு அதில் வச்சுருக்கான். பூண்டு மாதிரியே இருக்கா நான் பார்க்குறது குட்டியாக கையால் எடுத்து டப்புன்னு கீழே போட்டால் போகிறோம், அது வெடிக்குது. அந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்ததுங்க. விதவிதமாக அந்த தடவை நிறைய பட்டாசு டெடிமாரி மாதிரி ஒன்று இருக்குது. அது பார்த்தா மெயின் கத்திட்டு அப்படியே மேலே பறந்து போயிட்டு கீழே வருது. ரொம்ப நல்லா இருக்குங்க. வேவ்ஸ் மாதிரியே ஒரு பட்டாசு போயிட்டு வெடிச்சிட்டு கீழே வருது. அந்த மாதிரி இருந்தது. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்திங்க அப்படின்னா இது கிருத்திகாவோட தீபாவளி சாரி.
அதால் கிளிப் எடுத்து ஜாயின் பண்ணிட்டு வந்ததில்ல, கொஞ்சம் காலையில் கட்டியிருந்தாவோ. அதனால் இது அர்ஷனியோடது. காலையில் பட்டுப்பாவாடை சட்டை போட்டுட்டு இருந்தா, ஈவினிங் இது போட்டாவோ. இதுதான் எங்கள் வீட்டு தீபாவளி. எல்லோரும் எப்படி இருக்குது என்னன்றதை எங்களுக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நல்லா இந்த வீடியோவை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.